சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் வைத்தியர்களை நேற்று சந்தித்தார். நமது நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் உங்கள் அனைவருக்கும் அதிக சம்பளத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். அதனை நாம் எவ்வாறு செய்வது? முதலில் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இதுவே எமக்கு இருக்கும் ஒரே வழி. நமது நாட்டில் உள்ள மக்களுக்கு நிலையான சுகாதார சேவைகளை வழங்குவதன் மூலம் உங்களால் அதிகூடிய சம்பளத்தினை நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலேயே எமது நாட்டில் உள்ள சுகாதார சேவையை சிறந்த நல்ல சுகாதார சேவையாக மாற்றும்படி நான் உங்களிடம் பரிந்துரை செய்கிறேன். இல்லை என்றால் உள்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை நாம் நிவர்த்திக்க முடியாது. விசிரமாக எமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சியில் உங்களுக்கு பாரிய பங்கு உண்டு. குறுகிய காலத்திற்குள் 7 முதல் 8% வளர்ச்சியை நாம் பெற வேண்டும். மேலும் புதிய துறைகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். விவசாயம் நவீனமயமாக்கப்பட்டு ஸ்மார்ட் விவசாயம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் கிராமங்களில் உள்ள வறுமையை நாம் ஒழிக்க முடியும். அப்போதுதான் நம் நாடும் நாட்டு மக்களும் வளம் பெற முடியும்.